ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் டபுள் ஆக்குபென்சிங்கிற ஒரு தரமான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோடைய ஒன்லைன் சொல்லணும்னா, குழந்தையே இல்லாத ஒரு தம்பதிங்க என்ன பண்ணுறாங்கன்னா அம்மனை வேண்டுறாங்க. அது மூலயமா அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது. ஆனால் அந்த குழந்தை பிறந்த உடனே இறந்து பிறந்த குழந்தைய மறுபடியும் அம்மன் கிட்டேயே வேண்டுறாங்க. இதுக்கு தான் பெத்தியாங்கிற மாதிரி. ஸோ அந்த அம்மன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சக்தியை யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை 8 மணி நேரம் பொண்ணாவும் இரவு 8 மணி நேரம் 2 பேரான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. ஒரே உடம்புல ஆண் பெண் 2 பேரும் பகல்ல பொண்ணாவும் ராத்திரியில பையனாவும் இருக்கிற ஒரு உடம்பு. ஸோ இதனால இந்த மூவில என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, 2 பேரும் சேர்ந்து கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்களா இல்லையா, அவங்களுக்கு இடையில லவ்வும் வருது, அந்த லவ் சக்சஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் மூவி. சரி வாங்க வீடியோக்குள்ள. இந்த குழந்தைங்களுடைய அப்பா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம போஸ் தான். எடுத்ததுமே அந்த குழந்தை பிறக்கிற சீனை தான் காட்டுறாங்க. பிறந்ததும் போஸ் கையில குழந்தைய வச்சுக்கிட்டு எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பாக்குறாரு. அப்ப கேலண்டரை பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து ரஜினியுடைய பர்த்டேவா இருக்கு. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த குழந்தைக்கு மூச்சு நின்று போயிடுது. அப்போதான் அவருக்கு ஞாபகம் வருது அம்மன் அவங்களுக்கு வரம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த கல்லுக்கு பூஜை பண்ணிங்கன்னா குழந்தை பிறக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கல்லுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது வானத்தை பார்த்து இதுக்கு தான் குழந்தைய கொடுத்தியாமான்னு சொல்லி கத்த மேலேருந்து ஒரு ஒளி மாதிரி வந்து அந்த குழந்தை மேலே படுது. அது பட்டதுக்கு அப்புறம் அந்த குழந்தை கண் முழிச்சிருது. இப்போ அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. ஆனா இந்த அருள்ல ஒரு ப்ராப்ளமும் இருக்கு. அந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பகல்ல அந்த குழந்தை பொண்ணாவும் ராத்திரில அந்த குழந்தை பையனாவும் இருக்கு. இந்த ரகசியம் பாத்தீங்கன்னா இவங்களை பெத்த இவங்க அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் இந்த தெரியுது. அதனால அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இது நமக்கு தெரிஞ்சா பிரச்சனை இல்லை, மற்றவங்களுக்கு தெரிஞ்சா என்ன பண்றது, எவ்வளவு நாளைக்கு இப்படி தெரியாமையே பாதுகாக்க முடியுங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃபுக்கும் பயம் வருது. ஸோ இங்க இருந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வெளியில போயிடலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப குழந்தைன்னு சொல்லிட்டு குழந்தைங்கிறதா தான் சொல்றாங்களே தவிர அந்த குழந்தைக்கு இன்னும் பேர் வைக்கல. ஸோ என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கும் போது ரஜினி பர்த்டே அன்னைக்கு பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு ரஜினிங்கிற பேர் வைக்கிறாங்க. பேரை வச்சுட்டு அந்த ஊர்ல இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வித்துட்டு வேற ஊருக்கு வந்துடுறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு வந்திருக்காங்க. நைட் டைம்ல அவங்க அம்மா அந்த தம்பிக்கு நல்லா அந்த டீச்சிங்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா பகல்ல அவன் ஸ்கூல் போக முடியாதுல்ல. ஸோ நைட்ல எல்லாமே சொல்லி தராங்க. டேவ்ல பாத்தீங்கன்னா பாப்பா மட்டும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரா. ஒரு குழந்தை ஒரே வீட்டுல இருந்தா எப்படி அடிச்சுப்பாங்க, பக்கத்துல இருப்பாங்க அடிச்சுப்பாங்க. ஆனா இவங்க தூரமா இருக்காங்க இல்லையா, பகல்ல ராத்திரிலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா நைட் டைம்ல டே டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பாப்பா இவன் என்னென்ன விளையாட்டு பொருள்லாம் வச்சிருக்கானோ அதை உடைச்சிடும். நைட் டைம்ல பாத்தீங்கன்னா அவன் இவளுடைய ஹோம்ஒர்க் புக்ஸ் எல்லாம் போட்டு கிழிச்சு தள்ளிடுறான். இந்த மாதிரியே 2 பேரும் மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கி தராங்க. இது மூலயமா 2 பேரும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபோன்ல இவங்க ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற ஆடியோ அவங்களும், அவங்க ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற ஆடியோ இவங்களும் சொல்லிட்டு மாத்தி கேட்டுக்கிறாங்க. இப்படி ஒரு நாள் அவங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு தனியா இவங்களை விட்டுட்டு போறாங்க. அப்படி போகும்போதே அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு, தனியா விட்டுட்டு போறோமேன்னு சொல்லிட்டு. போகும்போது பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் 6 o'clock மேல. ஸோ பையன் கிட்ட சொல்லிட்டு போறாங்க. திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா பொண்ணு தான் இருக்கு. அதுவும் பேரண்ட்ஸ் வந்தாங்களான்னு பார்த்தா அதுதான் கிடையாது, அவங்களுடைய பாடி தான் வருது. அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா பையன் இருந்தானா கொல்லி போட்டிருப்பான், எல்லாம் பண்ணியிருப்பான். ஆனால் எதுவுமே பண்ண முடியல. பொண்ணுங்கிறதுனால ரொம்பவே தனிமையில ரொம்ப கஷ்டப்படுறா. இப்போ ஈவினிங் டைம் ஆகுது, அந்த பையன் வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அப்பா அம்மா சேர்த்து அவங்களுடைய போட்டோ மட்டும் இருக்கு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னடா இது, அம்மா அப்பா இல்லையா, இனிமே நமக்கு அம்மா அப்பா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ அவனுக்கு என்ன கஷ்டம்னா இவ இருந்ததுனால தான், இவளால் தானே நம்மளால அம்மா அப்பாவை பார்க்க முடியலங்கிற மாதிரி. ஸோ ஃபோனில் என்ன ரெக்கார்ட் பண்ணுறான்னா ஒன்னால தாண்டி எல்லாம் என்னை விட்டு எல்லா சந்தோஷமும் போயிடுச்சுடிங்கிற மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறான். அதை கேட்டு அவளுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேணாங்கிறதும் தோணுது. ஸோ இப்போ 2 பேரும் சேர்ந்து சென்னைக்கு போகிறாங்க. ஒரு ஆள் தான் அவங்க சென்னைக்கு போகிறாங்க. இவங்க 2 பேரும் நல்லா படிச்சிருக்கிறதுனால இவங்கள ஒரு ஆள் மட்டும் தான் படிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரஜினிங்கிற பொண்ணுங்கிற மட்டும் தான் படிச்சிருக்கு. ரஜினிங்கிற பையன் படிக்கல. ஏன்னா அவன் நைட் டைம்ல தானே இருப்பான். ஸோ அவனால ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜுக்கும் போக முடியல. இப்போ இந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ போயிருக்கா, இன்டர்னா சேர்றதுக்காக போயிருக்கா. அப்படி அங்கே போகும்போது அங்கே ஒரு பையன் வர பொண்ணுங்க எல்லாருக்கிட்டையும் கடலை போடுவான் போல. அதே மாதிரி இந்த பொண்ணுகிட்டையும் வந்து ஒரு காஃபி குடிக்கலாமான்னு கேட்குறான். இந்த பொண்ணுகிட்ட மட்டும்தானான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. முடி வச்ச எந்த பொண்ணா இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு காஃபின்னு கேட்டுட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு நாள் பையன்கிட்டையும் கேட்குறான்.
இப்போ இவங்க போயிட்டு ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுறாங்க. எதுவாக ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சயின்ஸ் ரிசர்ச் எல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல, அதுவும் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுப்பாங்கல்ல, டிஎன்ஏ ரிசர்ச்லாம், அந்த மாதிரி இடத்துல ஜாயின் பண்ணுறா. அதுலேயும் நம்ம ஹீரோயின் எதுக்காக ஜாயின் பண்ணுறான்னா, ஹியூமன் டிஎன்ஏவை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கா. ஏன்னா அவளுடைய டிஎன்ஏவே கொஞ்சம் டிஃப்ரெண்டானது தானே. ஸோ பர்சனல் ரீசன்ஸ்க்காக அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும், அதை எப்படியாவது சரி பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி இடத்துல வந்து ஜாயின் பண்ணுறா. அங்கே இருக்கிறவன் ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறான். என்ன கேட்குறான்னா, உனக்கு அண்ணா இருக்கானா தம்பி இருக்கானான்னு சொல்லி கேட்க இவளுக்கு ஒன்றுமே புரியல. அந்த பொண்ணு அவங்க அண்ணனுக்கு ஏதோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டேன், நான் சம்பாதிக்க போகிறேன், நீ இனிமேல் சம்பாதிக்கணும், எத்தனை நாளைக்கு தான் நான் ஒருத்தையே இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுங்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. அவனும் அதை கேட்டுட்டு நான் என்னை பார்த்துக்கிறேன் போடிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். எங்கே போயிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருக்கு தான். இவன் சின்ன வயசுலேருந்தே கையில் கிளாஸ் எல்லாம் வச்சு இந்த தூக்கி போட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருப்பான். ஸோ எதனால இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான்னா, அது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவன் படிக்கவும் இல்லை இல்லையா, அதனால இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த மாதிரி பார் டெண்டர் வேலை கிடையாது, கிளாஸ் கழுவுற வேலை தான் இப்போதைக்கு அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ராஜு ஸ்டீல்ஸ் ஓனர்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். அங்கே வரல எல்லாருக்குமே அவனை பற்றி ராஜுன்னு சொன்னதான் தெரியும். ஸோ யாரெல்லாம் பார்க்குறானோ அவங்க கிட்டலாம் அவன் கார்டு கொடுத்துட்டு இருக்கான். அந்த மாதிரி நம்ம ஹீரோ கிட்டே அந்த கார்டை கொடுக்க அவரும் அதை வாங்கி வச்சுக்கிறாரு. எனக்கு ஒரு லார்ஜ் ஊத்துப்பான்னு சொல்லி கேட்டா, அதுக்கு இவன் நான் இன்னும் பார் டெண்டர் ஆகலை, ஜஸ்ட் ட்ரெயினி தான், ஸோ இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்ல, நீ இப்படி சொன்னால் கேட்க மாட்டேன், இந்தான்னு சொல்லி காசு கொடுத்து பண்ண சொல்றாரு. அவனும் கையில என்னென்னமோ வித்தையெல்லாம் காமிச்சு அதை பண்ண. இப்போ அங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்த நம்ம ராஜுவுக்கு என்னமோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. சவுண்டுன்னு சொல்றதை விட ஒருத்தவங்களுடைய பிரசன்ஸை நம்ம உணர்வோம் இல்லையா, அந்த மாதிரி பிரியான்னு சொல்லிட்டு சொல்றாரு. யார் சார் இந்த பிரியான்னு சொல்லி கேட்டா, அப்படியே அவ கார்லேருந்து அழகா இறங்கி நடந்து வரா. செம மாடர்ன் கேலா இருக்கா, அழகா இருக்கா. நம்ம ஹீரோ அவளை வச்ச கண்ணு வாங்க அவன் பார்த்துக்கிட்டு இருக்க. அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் செல்ஃபி எடுக்கும் போது ஹீரோ போயிட்டு பேக் சைடு நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இப்போ அவள் எடுத்த செல்ஃபியில அவன் சிக்கிடுறான். சரி எங்கடா ஆள் இருக்கான்னு பார்த்து அவங்கிட்ட போய் பேசுறாரு. ஹே எதுக்கு என் பின்னாடி வர, என்னை ஃபாலோ பண்றேங்கிற மாதிரி கேட்க, எப்படி ஒரு அழகான பொண்ணை எப்படி பிரியா ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுங்கிற மாதிரி சொல்ல, யோ என் நேம்லாம் தெரியுமா, வெரி இம்ப்ரெசிவ்ங்கிற மாதிரி சொல்றா. சரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறியா, நான் ஏதாவது ட்ரிங்க்ஸ் அரேஞ்ச் பண்ணுவான்னு சொல்லி கேட்டா, இல்லை எனக்கு அந்த பழக்கம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நைட் ஆகுது, ரொம்ப மிட் நைட் ஆகிடுது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜுங்கிறவன் குடிச்சிட்டு நல்லா மாட்டையாயிடுறான். ஸோ அவனை வீட்டில் கொண்டு போய் நீ தான் ட்ராப் பண்ணுங்கிற மாதிரி மற்றவனுங்களாம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறானுங்க. ஸோ அவனுங்க கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரை பிக்கப் பண்ணிட்டு கேப்ல புக் பண்ணி காரில் அவரை அனுப்பிச்சி விட்டுட்டு நம்ம இறங்கிக்கலான்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கு நேராக அவர் இறங்கிக்கிறாரு. பின்னாடியே பார்த்தா ராஜுவும் இறங்கி வந்துடுறாரு. ஐயோ ஏன் இறங்கி வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, இன்னைக்கு நீ தாண்டி என்ன பாத்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பக்கத்துல இவரும் படுத்துக்கு 2 பேரும் சேர்ந்து ஒன்னா தூங்குறாங்க. இது நைட்ல பரவாயில்ல, மார்னிங் ஆனா பொண்ணு வந்துருவாள். ஸோ இப்போ மார்னிங் ஆகுது, பொண்ணா மாறியாச்சு. பொண்ணு இவளை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறா. 2 பேரும் மாத்தி கத்துறாங்க. கத்துனதுக்கு அப்புறம் யோ நீங்க என்ன பண்ற, யார் நீன்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்க, அதுக்கு ராஜு இல்லையே நான் வந்து அந்த பையன் பார் டெண்டர் அவன் கூடல வந்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்கிற மாதிரி வளர்றான். இல்ல நீ இன்னொரு வீட்டுல வந்து படுத்திருக்க, ஏஞ்சி போயான்னு சொல்லி துரத்தி விட்டுறா. இந்த பொண்ணு ஒர்க் பண்ற கம்பெனில பாத்தீங்கன்னா அந்த பையன் ரொம்பவே இவளை ரொம்ப லவ் பண்றான் போல. ஸோ அடிக்கடி வந்துட்டு காஃபின்னு சொல்லிட்டு காஃபி கேட்டுட்டே இருக்க, ஏ கார்த்திக் நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது, நீ போன்னு சொல்லிட்டு நம்ம ரஜினியும் அவங்க ரொம்பவே துரத்தி பாக்குறாங்க. ஆனா அவன் போக மாட்டேங்கிறான். ஸோ கடைசியா என்ன சொல்றான்னா, இன்னைக்கு மட்டும்தான் கேட்பேன், இன்னைக்கு இந்த ஒரு டைம் மட்டும்தான் கேட்பேன், நாளைக்கு நான் மறுபடியும் கேட்பாங்கிற மாதிரி சொல்ல, அதுல இவன் மயங்கி சரி காஃபி சாப்பிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் காஃபி சாப்பிடுறாங்க. கார்த்திகே உண்மையிலேயே நம்ம ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கே, இதை எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு கார்த்திகே அவாய்ட் பண்றா. இப்ப ராஜு வீட்டுக்கே வந்துடுறாரு. ஈவினிங் டைம் ஆனதும், யோ நீ இங்க என்ன பண்றன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு அவரு இல்ல இந்த மாதிரி அந்த பையன் ரஜினி கூட போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், அவன் தான் கரெக்டா மிக்சிங்லாம் பண்ணுவான்னு சொல்ல, கரெக்டா அந்த நேரம் டைம் பாத்தீங்கன்னா 5:58 மாதிரி ஆயிட்டு இருக்கு. இன்னும் 2 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இவ வந்து பையனா மாற போறா. அதை டைரக்டா இவர் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக இவர் அனுப்புறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்றா. ஆனா இவன் போயிட்டு இப்படி ரிட்டர்ன் வர மாதிரி வரான். அந்த நேரம் நம்மளால என்ன பண்றாங்கன்னா, டோரை க்ளோஸ் பண்ணவங்க தாப்பா போட மறந்துட்டாங்க. ராஜு டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வர, ஐயோ பொண்ணா இருந்தவ டக்குன்னு பையனா மாற ராஜுவுக்கு தண்ணி அடிச்ச மாதிரி கேர் ஆயிடு. பையனா மாறினதுக்கு அப்புறம் நம்ம பாய் ரஜினி என்ன பண்றாருன்னா, ஐயோ நீங்க என்ன பண்றேன்னு சொல்லி அவர் ஷாக் ஆனதுல அப்படியே நின்றுட்டே இருக்காரு, எதுவுமே பேச முடியல. இப்ப பாருக்கு போறாங்க. பாருக்கு போயிட்டும் என்ன பண்றாருன்னா, இவர் திரும்ப யோசிச்சு பாக்குறாரு, இது எப்படிங்கிற மாதிரி
ஸோ ரஜினி கிட்டேயும் சொல்றாரு, டே எப்பட்றா இதுங்கிற மாதிரி. ஸோ இப்போ அவன் எல்லாத்தையுமே கிளியரா சொல்றான். டே டைம்ல அவன், நைட் டைம்ல நான், சின்ன வயசுலேருந்தே இப்படிதாங்கிற மாதிரி சொல்ல, சயின்டிஃபிக்கலி இது சான்ஸே கிடையாது எப்படிங்கிற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஸோ இப்போ இவருக்கு நிறைய டவுட்லாம் வருது. சரிடா நீங்கள் மாறுவீங்க, ஓகே, இப்போ மாறும் போது அவள் போட்டிருக்க இந்த ஜட்டி பிரா அதெல்லாம் ஓட்டு வந்துருமாங்கிற மாதிரி கேட்க, ஐயோ என்னையா கேட்க எவ்வளவோ கொஸ்டின் இருக்கு, நீ என்னையா கொஸ்டின் கேட்குறங்கிற மாதிரி கேட்க. சரி அதெல்லாம் ஓகே, இந்த உள்ளுறுப்புகள்லாம் எப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்க்க, யோ வாயை கழுவியா, அச்சா வாயை திறந்துலேருந்து ஒரே நாராசமாக பேசுறியங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் திட்டுறாரு. இப்போ அந்த இடத்துக்கு பிரியாவை பார்த்துக்கிட்டே நம்ம ஆளு ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸை அழகாக சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி தராரு ரஜினி. பண்ணி கொடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, நீங்கள் தான் குடிக்கவே மாட்டீங்களே எதுக்குங்கிற மாதிரி கேட்க, குடிக்க மாட்டேன்தான் பட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே நினச்சேங்கிற மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ண. இப்போ அப்படியே ஹீரோயினை நினச்சி ஹீரோவுக்கு ஒரு சாங் வருது. அப்படியே 2 பேரும் ஜாலியாக இருக்காங்க அன்னைக்கு நைட்டு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த கேர்ள் ரஜினி இருக்காங்க இல்லையா, அவங்களும் கார்த்திகை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கும் போது கார்த்திக்குங்கவன் கேர்ள் ரஜினி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஆனால் அதை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நம்மளால இருந்துடுறாங்க. இப்போ ஹீரோ ரஜினி என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டாரு பிரியாவை. ஸோ 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க. காரில் 2 பேரும் போகலான்னு போகும்போது அப்போ அந்த பொண்ணு என்ன கேட்குறான்னா, எப்போவுமே என் வீட்டுக்கு தானே போகிறோம், இப்போ உன் வீட்டுக்கு போகலாம் வான்னு சொல்லிட்டு கூப்பிட, என் வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு தான் ஆசை, தாரத்தப்பட்டெல்லாம் வச்சு ஆரத்திலாம் எடுத்து கூட்டிகிட்டு போகணுன்னு. ஆனால் ஆரத்தி எடுக்க தான் அங்கே யாருமே இல்லைங்கிற மாதிரி சொல்ல, அன்னைக்கு நைட்டு வீட்டில் கொண்டு போய் அந்த பொண்ணை ட்ராப் பண்ணுறாரு. பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்த்தா அந்த பொண்ணு இன்னைக்கு நைட்டு நீ இங்கேயே ஸ்டே பண்ணுன்னு சொல்கிறா. ஆனால் அதுதான் அவனால் முடியாதே, டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னென்னமோ சொல்லி அவனும் கழட்டி விட்டுட்டு வந்துடுறான். இப்போ இங்கே அவங்களுடைய கம்பெனி, இந்த பிரியா அந்த கேர்ள் ரஜினியுடைய கம்பெனி இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்களுக்கு இவங்க 2 பேரை பற்றி நல்லாவே தெரியுது போல. எப்படி தெரியும் அப்படிங்கிறதான் தெரியல, ஏன்னா இவங்க 2 பேரும் யாருக்கிட்டையும் இதை சொல்லிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி தெரியும்னு யோசிக்கிறோம்ல. இது ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதை பின்னால் சொல்கிறேன் இருங்க. அப்படி ஒரு நாள் ஈவினிங் ரொம்பவே அர்ஜென்ட்டு, இவர் டக்குன்னு மாற போகிற டைம் வரப்போகுது. ஸோ சீக்கிரம் வீட்டுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு கேர்ள் ரஜினி ரொம்பவே அவசரமாக வெயிட் பண்ணுறாங்க. அந்த நேரம் அங்கே கேப் வர மாட்டேங்குது, ஆட்டோ வர மாட்டேங்குது, எதுவுமே வர மாட்டேங்குது. ஸோ அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கம்பெனியுடைய ஓனர் சிஇஓ என்ன பண்ணுறாருன்னா அந்த பக்கமாக காரில் வராரு. வாமா நான் ட்ராப் பண்ணுறேன்னு ரொம்பவே கம்பல் பண்ணேன். இவங்களுக்கும் ரொம்ப அவசரங்கிறதுனால போக டைம் வேற ஆகிட்டே இருக்கு. டக்குன்னு காரை விட்டு இறங்கி இவங்க ஓடிடுறாங்க. அப்போ அவன் ஒரு அடியாளுங்களுக்கு கால் பண்ணி அவளை பிடிட்டாங்கிற மாதிரி சொல்ல, இப்போ அவளை துரத்திக்கிட்டு நிறைய பாய்ஸ் ஓடுறாங்க. அப்படி ஓடும் போது அவள் மாற வேண்டிய டைம் வந்து இப்போ பையனா மாறிடுறாரு. போட்டு அவனுங்களை அடின்னு அடிச்சு புலந்து தள்ளிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே ஆல்ரெடி நம்ம பிரியா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்னடா இது சுடிதாரோட வரேன்னு சொல்லி கேட்டா, அதுவா அது ஒரு ஃபைட் சீன், நீ உள்ள வான்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள போய் பார்த்த பிரியாவுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன்னா அந்த வீட்டுல பாய்ஸோட திங்ஸ் மட்டும் இல்ல, கேர்ள்ஸோட திங்ஸ் இருக்கு. முக்கியமா பிரா, ஷிம்மி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்ததும் அவளுக்கு ஒரு மாதிரி தப்பா நினைச்சுக்கிறா. அந்த இடத்துக்கு அவளை கூட்டிட்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜு ஸ்டீல் தான். சோ இவன் சொல்ல கேட்காம எதையுமே புரிஞ்சுக்காம, நான் வந்து ஒயின் வாங்கிட்டு வந்தேன், எதுக்கு தெரியுமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்றதுக்கு தான், இன்னைக்கு நைட் ஃபுல்லா உன் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஆனா நீ இப்படி பண்ணிட்டலங்கிற மாதிரி அந்த பொண்ணு கூட சேர்ந்து குடிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப ரஜினியுடைய பாய் ஃப்ரெண்ட் கார்த்திக் ரஜினிக்கு கால் பண்ண, அதை அவங்க எடுத்து பேசுறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம சிஇஓ வந்திருக்காரு, உடனே எல்லாருக்கும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க வாங்குற மாதிரி சொல்ல, இப்ப அந்த மீட்டிங்க்கு போறாங்க. மீட்டிங் போயுமே என்ன சொல்லிருக்குதுன்னா, ரஜினி ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னன்னா இந்த பாய் ரஜினி இருக்கா இல்லையா, அவன் பிரியா இந்த மாதிரி விட்டுட்டு போனதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அதை கேட்டதுல இருந்து இவளுக்கு மனசே கஷ்டமா இருக்கும். சோ அங்க என்ன நடக்குதுன்னே புரியாத அளவுக்கு மெய் மறந்து இருந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி நடக்குது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல. சோ அப்பயுமே அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம ரஜினி அப்படியே உட்கார்ந்துருக்க. கார்த்திக் தான் போய் காப்பாத்தி கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்தவன் என்னதான் ஆச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க, அது ஒண்ணும் இல்ல, என் கூட சேர்ந்து ஒரு இடத்துக்கு வரியான்னு சொல்லி கூட்டிட்டு போறான். எங்க கூட்டிட்டு போறான் பார்த்தா பிரியாவை பாக்குறதுக்காக போறா, எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்காக. ஆனா எந்த எக்ஸ்பிளனேஷனையும் பிரியா கேட்க தயாரா இல்ல. சோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு சேர்ந்து வந்துடுறாங்க. சரி நீ என் கூட வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கார்த்திகை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. இப்ப கார்த்திகிட்டையாவது உண்மையை சொல்லலாம்னு சொல்லிட்டு என்னென்னமோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு கார்த்திகிட்ட உண்மையை சொல்ல போனா, அவன் அதெல்லாம் காதல வாங்காம, நான் பொண்ணே இல்லடான்னு இவன் சொல்ல, எனக்கு தெரியுமே நீ பொண்ணே கிடையாது, ஒரு ஏஞ்சலுங்கிற மாதிரி சொல்றான். அட பாவி, நான் அதை சொல்ல வரலடா, வேற ஒரு விஷயம் காதல வாங்கடான்னு சொல்லிட்டு சொல்ல வர, நீ எதுவும் சொல்ல வேணாம்
பிரியான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரஜினி என்ன பண்றான்னா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், ஆனா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் வெளில சொல்லாம இருக்கேன்னு சொல்ல, இவன் லவ் பண்றேன்னு சொன்னதே போதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா மணி 6 பொண்ணா இருந்தவ பையனா மாறிட்டான். ஒண்ணுமே சொல்ல முடியல கார்த்திக். ஏய் ஆள் எங்கடா எங்கடா என்னடா பண்றங்கிற மாதிரி கேட்க, அந்த நேரம் அங்க ராஜு ஸ்டீல் ஓனரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கார்த்திக் எவ்வளவு சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறான். நான் இதை வெளில போய் சொல்லுவேங்கிற மாதிரி சொன்ன குத்திருவண்டாங்கிற மாதிரி மிரட்டி அனுப்பிடுறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஏன்னா இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணலாங்கிற மாதிரி கையில ரிங்கோட வந்திருக்காவுல. இப்ப அந்த ராஜு ஸ்டீல் ஓனரும் நம்ம பாய் ரஜினியும் பேசிட்டு இருக்காங்க. என்னதாண்டா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது, யோ என் பிரச்சனை உனக்கு புரியாதியாங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரியா என்னை விட்டுட்டு போயிட்டாலே, சொல்றதை கேட்காம புரிஞ்சுக்காமங்கிற மாதிரி சொல்ல, இப்ப அவருடைய பிளாஷ்பேக்கை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு மட்டும் கல்யாணம் ஆயிருந்தா உன் ஹைட்டுக்கு ஒரு பையன் இருந்திருப்பாங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ரஜினி, யோ என்ன பார்த்தா உன் பையன் மாதிரி நினைக்கிறியான்னு, என்ன உன் பையனா நினைச்சுக்கோங்கிற மாதிரி சொல்றாரு. என்னடா சொல்றேன்னு சொல்லி கேட்டா, ஆமா என்னுடைய இந்த விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆளும் நீ தான், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டும் நீ தான், நான் உன்னை எவ்வளவு க்ளோஸா நினைக்கிறேன், நீ என்னையா அப்படி இருக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப தங்கச்சிக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனைங்கிறத சொல்றாரு. என்னோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது, ஏன் எதிரிக்கு கூட வரக்கூடாது. திடீர்னு பார்த்தா உன் அப்பா அம்மா இறந்து வெறும் போட்டோ மட்டும் இருந்தா உனக்கு எப்படியா இருக்கும்? ஒரு பையன் செய்ய வேண்டிய கடமையை கூட என்னால செய்ய முடியல, எல்லாத்தையும் அவளே முடிச்சுட்டு என்ன அனாதை ஆக்கிட்டு போயிட்டாயாங்கிற மாதிரி சொல்ல, அந்த நேரம் பிரியா கிட்ட இருந்து கால் வருது. பிரியா கால் பண்றான்னு சொல்லிட்டு பிரியாவை பாக்குறதுக்காக பாய் ரஜினி போயிடுறாரு. அங்க போய் பார்த்தா பிரியா பயங்கரமா புலம்பிட்டு இருக்கா. அவ வந்தாடா வந்து என்னென்னமோ வளர்னா அவன் ஆளுங்கிற மாதிரி சொல்லிட்டு வளர, அது ஆளே இல்ல பிரியா, நான் சொல்றத கேளு பிரியா, பிளீஸ் பிரியா, நான் ஒரு 2 நிமிஷம் எனக்கு டைம் கூட, நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்ல, பிரியா அந்த இடத்துல மயக்கம் போட்டு விட அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண. இப்ப அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ஆள் மண்டையில கட்டு போட்டுட்டு இருக்காரு, நம்ம கார்த்திக் தான். ஏன் கார்த்திக் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவளை நினைச்சுக்கிட்டே கையில ரிங்க வச்சுட்டு வந்தப்ப ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுது. இப்ப கார்த்திக் அந்த இடத்துல பார்த்ததும் இவன் விலகி போக பாக்குறான். ஆனா கார்த்திக் பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயித்திட்டான். நீ போடான்னு சொல்லி கார்த்திகை அனுப்பி வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த நேரம் கேல் ரஜினியுடைய ஆடியோ பாய் ரஜினிக்கு கிடைக்குது. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேருக்கும் ரொம்ப முக்கியமான ஆள்கிட்ட நம்ம இந்த உண்மையை சொல்லி இருக்கணும், அவங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அவங்கள லவ் பண்ணி இருந்திருக்கணும், ஏன்னா இதை எல்லாராலையும் ஏத்துக்க முடியாது, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்டயே நம்ம மறைக்கிறோமோன்னு எனக்கு தோணுதுங்கிற மாதிரி ஒரு ஆடியோ அமைச்சிருக்கா. சோ இவங்க கிட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவர் ட்ரை பண்றாரு. நீ இப்போ ரஜினி கிட்ட பேசணும் தானே, வான்னு சொல்லிட்டு பாய் ரஜினி கார்த்திகை கூட்டிட்டு போறாரு. அவனும் அவகிட்ட பேசணுங்கிற ஜாலியில போக, திடீர்னு பாயா நின்னுட்டு இருந்தவன் பொண்ணா மாறிடுறான். அத கண்ணு எதிர்க்கவே கார்த்தி பாத்துறாரு. சோ எல்லாத்தையும் இப்ப அவ எக்ஸ்பிளைன் பண்றான். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேரும் ப்ரொபோஸ் பண்ணிக்கிறாங்க, லவ் பண்றாங்க. அவங்களுக்கு இல்ல கசமுசாவும் நடந்துருது. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு வயித்த வலிக்குது. மறுநாள் காலையில என்னடா ஸ்டொமக் பெயின், இவ்வளவு ரெஸ்ட் ரூம் போறா, போயிட்டு பார்த்தா திடீர்னு கார்த்திக் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. கார்த்திக்னு சொல்லி ஷாக் ஆகி சொல்ல, என்ன சொல்ல போறாளோங்கிற மாதிரி கார்த்திக் நின்னுட்டு இருக்கான். ஆக்சுவலி அவ இப்ப என்ன சொல்ல போறானா, நான் வயசுக்கு வந்துட்டேன்டான்னு சொல்றான். ஏய் பொய் சொல்லாத, எனக்கு ஆல்ரெடி எதுவுமே புரியல, மண்டெல்லாம் குழம்புது, இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கிற மாதிரி கேக்குறான். நிஜமாதான்டா சொல்றேன், உனக்கு புரியலையா? எனக்கு 24 வயசு ஆகுது, ஆனா நான் என்ன வயசுக்கு வரல, இப்பதான் வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்றான். இவங்க 2 பேருக்கு இடையில இப்படி நடந்ததுக்கு அப்புறம் தான் அவ ஏஜ் அட்டனே பண்ணிருக்கா. சோ இப்ப இவனுக்கு பெரிய கிளாஸே எடுக்கிறான். நாங்க எப்பெல்லாம் கேலா இருப்போம், பாயா இருப்போம், எங்க 2 பேருக்குள்ள என்ன ஒற்றுமை இல்லைங்கிற மாதிரி. இவங்க 2 பேரும் இவனுடைய மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்க முடியாது, ஜஸ்ட் ஹார்ட்டை மட்டும்தான் ஷேர் பண்ணிக்க முடியும். டே டைம்ல இவன் என்ன பண்ணானா அவனுக்கு நைட் டைம்ல ஞாபகம் இருக்காது, அவன் நைட் டைம்ல என்ன பண்ணாங்கிறது டே டைம்ல இவளுக்கு ஞாபகம் இருக்காது. ஹார்ட் பீட் மட்டும்தான் ஒண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே எதுவா வேணா எதிர்பட்டோம், எனக்கு இது ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி காத்து இது ஓகே சொல்றான். இதை நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ஜாலியா தூங்கிட்டு இருக்கு. அப்ப அவளுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல பாய் ரஜினியே இந்த கேல் ரஜினி குத்துறா மாதிரி ஒரு கனவு வருது. அப்ப அவளுக்கு காலம் வருது. எடுத்து பேசுனா இந்த ராஜு ஸ்டீல் தான் பேசுறான். என்னம்மா நீ போன் எடுத்து பேசுறேன்னு சொல்லி கேட்டா, நான் பேசினா என் போன்ல நான் பேசாம வேற யாரையா பேசுவா, வையா போனன்னு சொல்லிட்டு இவ சொல்றா. டைம் பாரு, இன்னும் நீ எப்படி இருக்கங்கிற மாதிரி கேக்குறான். அப்பதான் டைம் எடுத்து பார்த்தா ஆல்ரெடி 6:30 ஆயிடுச்சு. 6:30 ஆயிடுச்சா, இன்னும் நம்ம கேலாவே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது. அப்படியே கண்ணாடி பாக்குறா, இன்னமும் கேலா தான் இருக்கா, டைம் ஆல்ரெடி ஆயிடுச்சானா, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவ பாய் ஃப்ரெண்ட கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்ல, அவன் என்ன சொல்றானா, சரி என்ன அதிசயம் நடந்துச்சோ நம்ம 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் அது எனக்கு தெரியல, ஆனா அவரு வர வரைக்கும் உனக்கு டைம் இருக்குல்ல, நீ இன்னும் நைட் டைம் பார்த்ததே இல்ல, நாம ஏன் நைட் டைம் ஒரு ரைடு போக கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நைட் டைம்ல எங்கெங்கெல்லாம் சுத்தலாமோ எல்லா இடத்துலயும் 2 பேரும் சேர்ந்து ஜாலியா சுத்துறாங்க. நைட்டு மட்டும் இல்ல, டேவும் சேர்ந்து சுத்துறாங்க. அப்ப இன்னும் எங்க அவன் பாய் ரஜினி எங்கன்னு சொல்லி பார்த்தானா இன்னுமே வரவே இல்லை.
ஒரு 3 நாள் கழிச்சு பாய் ரஜினி வரான். வந்ததுமே அவனுக்கு ஷாக்கா இருக்கு. ராஜு வேற கால் பண்ணி 3 நாளா எங்கடா போனேன்னு சொல்லி கேட்க, சரி பிரியாவை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அங்க போனா. அங்க பிரியா வந்து 3 நாளா கால் பண்ணி பார்த்துருந்துருக்கா. சோ அவளும் பயங்கர கோவத்துல இருக்கா. பிரியாவை டைரக்டாவே பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பிரியாவை பார்க்கறதுக்காக போனா. இவன் என்ன சொன்னாலும் நம்புற மாதிரி இல்ல. சரி இரு 6 மணி ஆகட்டும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க 6 மணிக்காக வெயிட் பண்றாங்க. அப்பயுமே ஒண்ணுமே நடக்கவே இல்லை. என்னடா இதுன்னு சொல்லிட்டு இவ பயந்து போயிட்டு அப்படியே செவுத்துல ஒட்டிட்டு நின்றுட்டு இருக்கும் போது மறுபடியும் சேஞ்ச் ஆயிடுது. அதுவும் டே டைம்லயே, ஈவினிங் டைம்லயே மறுபடியும் சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இவ அந்த ட்ரெஸ்ஸை வேற போட முடியாம புடிச்சிட்டு நிக்க, சரி எங்கேயாவது போய் ட்ரெஸ்ஸை மாத்தலாமேன்னு ஒரு ரூமுக்கு போனா அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து இவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். சோ அவனை அவன் வந்து கிட்ட வர நேரம், இவளுக்கு பயம் வர நேரம் டக்குனு இவ வந்து பையனா மாறி அவனை போட்டு அடின்னு அடிச்சு துவைக்க அந்த இடத்துக்கு கார்த்திக் வரான். ஏன்னா கார்த்திக்கு ஆல்ரெடி இவ கால் பண்ணிருப்பா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி. சோ இப்ப அவங்க வந்ததும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். இந்த மாதிரி எங்களுக்குள்ள நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடந்து போச்சு. திடீர்னு மாறிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அது மட்டும் தெரியுது. அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்காம நீ எங்கேயும் போறது சரியில்லை வான்னு சொல்லி கூப்பிட, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது மாடியில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. ஆனா விழுந்தது பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்குள்ளதான். எழுந்ததும் மறுபடியும் பையனா மாற, என்னடா இது டக்குன்னு மார்வல் மூவி மாதிரி மாறிக்கிட்டே இருக்காங்களேன்னு தோணுது. இப்ப அந்த இடத்துல பிரியா இவங்களை நம்பவே இல்லை. என்ன மேஜிக் பண்றீங்க, என்ன வேடிக்கை காட்டுறீங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நம்ம கார்த்திக்கு எப்படி இதை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. சோ எக்ஸாம்பிளே காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல நின்றுட்டு இருந்த கேல் ரஜினியை பிடிச்சி ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தள்ள, விழுந்த அதிர்ச்சியில மறுபடியும் பையனா மாறினத பிரியா நேராவே பாத்துறா. இப்பதான் அவ எல்லாத்தையுமே நம்புறா. ஆனா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அவளுக்கு. இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நான் என் கண்ணால பாப்பா நான் நினைக்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது உனக்கு ப்ராப்ளமா தெரியலையா, உனக்கு கஷ்டமா இல்லையா என் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டுன்னு சொல்ல, எனக்கு அது ஒரு பிரச்சனையா தெரியுதுதான், இருந்தாலும் இதனால என்ன இருக்கு, நீ எனக்கு வேணும் அவ்வளவுதாங்கிற மாதிரி பிரியாவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போ பாய் ரஜினி மறுபடியும் கேல் ரஜினியா மாற, நான் இவளை கூட்டிட்டு போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் கூட்டிட்டு வரான். பைக்ல 2 பேரும் போயிட்டு இருக்கும் போது கேல் ரஜினி பாய் ரஜினியா மாற அவன் இறங்கி ஓடுறான். இந்த மாதிரியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துக்கு ஒரு மால் மாதிரி இருக்கு. மால்ல போனா அங்க ரெஸ்ட் ரூம் போக நின்றுட்டு இருக்க ஒரு திருநங்கை கிட்ட பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து பிரச்சனை பண்றானுங்க. சோ இந்த இடத்துல பொண்ணா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு பையனா மாதிரி அவனுங்களை அடிச்சு தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி அடிக்கடி மாறிட்டே இருக்காங்க. அவங்களுடைய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதும் அப்படிதான். திடீர்னு ஏதாவது பிளாஷ் ஆச்சுன்னா அந்த மாதிரிலாம் அதிர்ச்சியான விஷயம் நடக்கும் போது பையனா மாறுறது பொண்ணா மாறுறதுன்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கார்த்தியும் ஒரு பக்கம் இதை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கான். இது ஏதாவது ஒன்று சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷனும் கண்டுபிடிச்சிடறான். அந்த டேப்லெட்டை போட்டா 3 நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு அவங்க மாறவே மாட்டாங்க. ஒரு டேப்லெட் 2 மணி நேரங்கிற மாதிரி, ஒரு நாளைக்கு 3 டேப்லெட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு மேல போகக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்ப கேல் ரஜினிய அவங்களுடைய கம்பெனி சிஇஓ கூப்பிடுறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா, நீ எப்பெல்லாம் பையனா பொண்ணா மாறுவோமாங்கிற மாதிரி கேட்க, என்ன சார் கேக்குறீங்க, எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லிட்டு சொல்ல, இப்பதான் ஒரு பிளாஷ்பேக் வராரு. என்ன பிளாஷ்பேக்னா, இவங்க சின்ன வயசுல இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது டைம் பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுது. ஒரு 5:58 அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கரெக்டா 6 ஆயிடுது. சோ பொண்ணா இருந்தது பையனா மாறுறத அவர் கண்ணாலே பாத்துறாரு. சோ இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணலாங்கிற மாதிரி அப்பவே இவனுங்க பிளான் பண்ணிருக்கானுங்க. ஆனா அந்த நேரம் அவங்க ஊரை காலி பண்ணிட்டு போனதுனால திடீர்னு அந்த இடத்த காலி பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க. சோ இப்ப நீ எனக்கு பையனா மாறி காட்டு, அப்படி மாறி காட்டுனா எனக்கு ட்ரில்லியன்ல டாலர்ஸ்ல கரன்சி வரும். என்னோட இன்வெஸ்டர்ஸ் கிட்ட அவங்க வீடியோ கால்ல இருக்கும் போதே மாறி காட்டுங்கிற மாதிரி கேட்க, இப்ப வீடியோ கால்ல இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அந்த நேரம் மாற சொன்னதும் இவன் மொபைல்ல டெக்ஸ்ட் பண்ணி வச்சிடுறா, அவன் வந்தோடனே பாக்கணுங்கிறதுக்காக. அதே மாதிரி இப்ப கேல் பாயா மாதிரி இவனுங்கெல்லாம் அடிச்சு தூக்கி தூர போட்டுட்டு, இனிமே என்கிட்ட அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு வந்த அவ்வளவுதாண்டா அவனை தொலைச்சிருவாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க அழகா கிளம்பி வராரு. எங்கன்னா பிரியாவை பார்க்க வராரு. பிரியா அழகா கிளாமரா ட்ரெஸ் பண்ணிட்டு கையில ட்ரிங்க்ஸோட வரா. என்னன்னு சொல்லி பார்த்தா ஹீரோவுக்கு ஒரு டேப்லெட்டை கொடுத்து போட சொல்றா. அது நம்ம கார்த்திக் கண்டுபிடிச்ச டேப்லெட் தான். இதை நீ போட்டினா ஒரு நாள் ஃபுல்லா நீ என் கூடயே இருப்பேங்கிற மாதிரி சொல்ல, இப்ப அந்த டேப்லெட் அவன் எடுத்துக்கிறான். இது மூலயமா அவன் கூட ஜாலியா இருக்கான். ஒரு நாள் ஃபுல்லா இப்படி சந்தோஷமா போகுது. இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணுடைய அப்பா இறந்துட்டாங்க, அந்த டெத்துக்கு போறாங்க. யாருன்னா பிரியாவுடைய அந்த ஷாப்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க போக, இங்க ஏன் பிரியா என்ன கூட்டு வந்தேன்னு நம்ம பாய் ரஜினியும் கேக்குறான். இல்லடா அவ தனியா இருப்பா, அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே, ஒரு துணையா இருக்கலாமேன்னு சொல்லிட்டு வரும்போது அப்பதான் ஹீரோ எல்லாத்தையும் கண்ணு முன்னாடியே பாக்குறான். ஒரு பொண்ணு அவளுக்கு சொந்தமா இருக்கிற ஒரே ஒரு உறவையும் இறந்துட்டா எப்படி தனியா கஷ்டப்படுவா அப்படிங்கறத இப்பதான் அவன் கண்ணு முன்னாடியே பாக்குறான். பார்க்கும் போதுதான் அவனுக்கு
அவனுக்கே ஒரு விஷயம் புரிய வருது. சரி, இதே இடத்துல நம்ம தங்கச்சின்னு சொல்ல முடியாது, அந்த ரஜினி இருக்கால, அவ இருந்திருப்பாள, அப்ப எப்படி கஷ்டமா இருந்திருக்கும், அப்பயும் இதே மாதிரி தானே கஷ்டப்பட்டிருப்பா. நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லிட்டோமே அப்பா அம்மாவை நம்ம பார்க்கலன்னு சொல்லிட்டு. ஆனா அவ கண்ணு முன்னாடியே செத்து கிடந்ததை பார்த்திருப்பா. அப்ப அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், எவ்வளவு அழுதுருப்பா. தனி ஒரு பொண்ணா, அவ கூட ஆளே இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. ஆனா நம்ம ரொம்ப அவளை கஷ்டப்படுத்திட்டோமேன்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. சோ அந்த பொண்ணு வீட்டுல கொல்லி வைக்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் கொல்லியும் போடுறாரு. சின்ன வயசுல அவருக்கு நிறைவேறாம இருந்துச்சு இல்லையா, பேரண்ட்ஸ்க்கு கொல்லி போடணும்னு சொல்லிட்டு, அந்த ஆசை இப்பதான் நிறைவேறுது. சோ ரொம்பவே கத்தி அழுதுறாரு ரஜினி. இப்ப வீட்டுக்கு போகும்போதும் பிரியா கிட்ட சொல்லிட்டே இருக்காரு, அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, அதை நான் புரிஞ்சுக்காம நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேங்கிற மாதிரி பேசிக்கிட்டே போறாரு. இப்ப இந்த டேப்லெட்டை பொண்ணா மாறின வேல் ரஜினி கிட்ட கொடுத்து நீனும் போட்டுக்கோன்னு சொல்ல, இது உண்மையிலேயே ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஒரு நாள் ஃபுல்லா உன் பிரதர் இருந்திருக்காருன்னு சொல்ல, ஆனா அவர் தான் ரொம்ப எமோஷன் ஆயிட்டாரு, சின்ன வயசுல உன்னை கஷ்டப்படுத்திட்டோமேன்னு சொல்லி இவரும் சொல்றாரு. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து நைட் டைம் என்ஜாய் பண்றதுக்காக போயிருக்காங்க. அதுவும் கடலுக்கு நடுவுல ஒரு போட்ல பயங்கரமா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி அங்க போயிட்டு என்ஜாய் பண்ணலான்னு போறாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 ரஜினிக்கும் பர்த்டே. சோ இப்ப ரொம்ப நாளா ஆசைப்பட்ட நிலாவை பார்க்கணுங்கிற ஆசையை நடு கடல்ல கூட்டிட்டு போய் நிறுத்திட்டு அங்கேருந்து அழகா நிலாவை காட்டுறாரு. அதை பார்த்து அவளுக்கு சந்தோஷம்னா தாங்கல. இப்படியே 2 பேரும் அன்னைக்கு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கார்ல வந்துட்டு இருக்கும் போது இவங்கள ஒரு கார்ல வரவங்க ஃபாலோ பண்றாங்க. வேற யாரு, அந்த ரிசர்ச் டீம் தான். அவனுங்க ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு, சாரி ஹீரோ கிடையாது, கார்த்திகை அடிச்சு போட்டுட்டு ரஜினியை தூக்கிட்டு போயிடுறானுங்க. தூக்கிட்டு போயிட்டு கட்டி வச்சிருக்கானுங்க. எதுக்காகனா இவனுடைய ஆராய்ச்சிக்காக. இப்ப அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, இப்ப அவன் மட்டும் வந்தா அவங்களை அடிச்சு தூக்கி போட்டான்னு சொல்லிட்டு ரஜினி சொல்ல, அவன் வரமாட்டானே, நாங்க வர விட மாட்டோமேங்கிற மாதிரி சொல்றாரு. இவன் தானே கண்டுபிடிச்சது இந்த டேப்லெட்டை, கார்த்திக். சோ அந்த ஃபார்முலாவை இவனுங்க திருடிட்டானுங்க. அதை இப்போ ஒரு இன்ஜெக்ஷனாவே இவனுக்கு போட்டு விட்டுருக்காங்க. அதனால இப்போதைக்கு இவனால பையனா மாற முடியாது. ஆனா பாய் ரஜினி ஆடியோ ரெக்கார்டிங்ல இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பான், நீ மட்டும் உனக்கு எப்பயாவது என்ன கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் மூச்சை இழுத்து பிடிச்சு நில்லு, நான் வந்துருவேங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். சோ அது இப்ப அவளுக்கு தோணுது, மூச்சு இழுத்து பிடிச்சு நிக்கிறா, ஆனா டக்குன்னு மாற மாட்டேங்கிறா. சோ அங்க இருக்கிறவங்களா என்னமா யோகா பண்றேன்னு சொல்லி காமெடி பண்ணி சிரிக்க, இப்ப மறுபடியும் அதே மாதிரி மூச்சு இழுத்து பிடிச்சு நிக்கிறா. இப்ப அவங்க பாயா மாறிட்டாங்க. மாறினதுக்கு அப்புறம் இவனுங்க எல்லாம் போட்டு அடிச்சு துவைக்க மாத்தி இங்க ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸே நடக்குது. அப்படி நடக்கும்போது நம்ம பாய் ரஜினி அங்க இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சிட்டானுங்க. அந்த நேரம் ராஜஸ்ரீஸ் கால் பண்ணி, என்ன தம்பி நீ ஏதோ பிரச்சனை இருக்கணும் மட்டும் தெரியுது, அதனாலதான் நம்ம பாய்ஸ் அங்க அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்ல, என்னையா சொல்ற, பாய்ஸ் அனுப்பிச்சு வச்சிருக்கேன்னு கேட்டா, இவரு ராஜஸ்ரீஸ்ங்கிற ஒரு பேர்ல ரவுடிஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பார்க்கதான் ஃபன்னியா இருந்திருக்காரு, பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணிருக்காரு. சோ இப்ப அந்த இடத்துக்கு ராஜஸ்ரீஸ் பாய்ஸ் வராங்க. பார்த்தா பிளாக் ஷர்ட் போட்டுக்கிட்டு எல்லாம் யூனிஃபார்ம்ல ரவுடியா இருக்கானுங்க. எல்லாரையும் போட்டு அடிச்சு துவைக்கிறானுங்க. அங்க பெரிய ஃபைட் நடக்குது. அப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த ஆபரேஷன் பண்றதுக்குன்னு ஒரு நைஃப் வச்சிருப்பாங்கல்ல, அத அந்த ரிசர்ச் பண்றவன் இவனுடைய நெஞ்சில இறக்கிடுறான். நம்ம பாய் ரஜினியுடைய நெஞ்சில குத்திருது அந்த கத்தி. இவங்க 2 பேருக்கும் காமனா இருக்கிறதே அந்த ஹார்ட் தானே, அதுல போய் குத்திடுறான். இவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல மயக்கம் அந்த இடத்துல விழுந்துடுறான். அப்படி அவன் விழும்போது பக்கத்துல ஒரு கரண்ட் கம்பி கிடக்கிறத பாக்குறான். சோ என்ன பண்றான், நான் எப்படியாவது அதை புடிச்சிடணும், இந்த உயிர் போற நேரத்துல ஹார்ட்டை மறுபடியும் துடிக்க வைக்கிறதுக்கு ஒரு அயன் பாக்ஸ் மாதிரி நெஞ்சில வச்சு எடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நினைச்சு அந்த கரண்ட் வந்துகிட்டு இருக்க கம்பிய கரெக்டா அந்த நெஞ்சு கிட்ட கொண்டு போய் வைக்க, அப்படியே தூக்கி போட்டுருது. அந்த நேரம் பாயா இருந்தவன் கேலா மாறிடுறான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்க்கிறாங்க. பாத்தீங்கன்னா ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கு, காப்பாத்த முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாங்க. ரொம்பவே ஸ்பெஷலிஸ்டான டாக்டர்ஸ் எல்லாம் வச்சு பிரியா தான் அவரை காப்பாத்த ட்ரை பண்றா. ஆனாலும் முடியலன்னு சொல்லிட்டு கைவிரிக்கிறாங்க. அந்த டாக்டர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குஷ்பு தான். முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் இருக்கு, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுதான். ஆனா அதுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டங்கிற மாதிரி சொல்ல, ரொம்ப நாளா பேசாம இருந்த பிரியா, அவங்க அப்பா கிட்ட பேசாம இருந்த பிரியா இப்ப அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி எனக்கு ஹெல்ப் வேணும் டாடின்னு சொல்லி கேட்க, இமிடியேட்டா பாக்ஸ்ல அங்க ஹார்ட் வந்துருது. அந்த அளவுக்கு பெரிய ஆள் போல அவரு. ஹார்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றாங்க. இதுல இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு காமனா இருக்கிறது ஹார்ட் தான். அந்த ஹார்ட்டை வச்சுதான் இவங்க கேலாவும் பாயாவும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டு இருந்தாங்க. இப்ப ஹார்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் போயிட்டு அவங்களுடைய ஆர்கனோடய செட் ஆகணுமா, அப்படி செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்றாங்க. அதே மாதிரி 3 வீக்ஸ் ஆஃப்டர் என்ன ஆகுதுன்னா அப்பதான் இவங்க கண் முழிக்கிறாங்க கேல் ரஜினி. சோ கண் முழிச்சதும்
பாத்தீங்கன்னா நான் ஏன் இங்க இருக்கேன் எவ்வளவு நாளா இருக்கேன்னு சொல்லி கேட்க 3 வீக்ஸா இங்கதாம்மா இருக்க. உன்னை பிரியா பார்க்க வந்தாங்க, இதை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பிரியா அவனுக்காக வாங்கி வச்சிருந்த ரிங்க போல அதுதான் கொடுத்துருக்கா. பிரியாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் ராஜுவுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் இல்லாம எல்லாருமே இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பழைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு நம்ம ரஜினியுமே பாத்தீங்கன்னா கேல் ரஜினியுமே பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்கா. என்னால இதை தாங்க முடியலங்கிற மாதிரி. இப்படி இருந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் கார்த்திக் பிரியாவை மீட் பண்ணி இந்த மாதிரி இருக்கா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் அவளை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ பிரியா ஒரு ஐடியா கொடுக்குறா, நீங்க ஏன் கைஸ் மேரேஜ் பண்ணிக்க கூடாது, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, இனிமே அவ வரப்போறது இல்ல, அவனுக்காக நீங்க ஏன் வெயிட் பண்றீங்க, நீங்க மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்ல. இப்ப மேரேஜ் டேவும் வருது, மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. இன்னுமே பாய் ரஜினி வரவே இல்லை, இனிமே வரவே மாட்டான் போல. சோ மேரேஜுக்கும் பிரியா வந்துட்டு இவங்களை விஷ் பண்ணி ஆடிக்கார கிஃப்டா கொடுக்குறா. கொடுத்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கேல் ரஜினி கிட்ட வந்து ப்ளீஸ் ஒரு டைம் உன் ஹார்ட்ல கை வச்சு சொல்றியா, அவன் வருவானான்னு சொல்லி கேட்க, அவன் எப்படி வருவான், இந்த ஹார்ட் தான் எங்களோடதே கிடையாதுங்கிற மாதிரி கேல் ரஜினியும் சொல்றா. அதை கேட்டவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த இடத்த விட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் மேரேஜ்மே நடக்குது. மேரேஜ் நடக்கும் போது பாத்தீங்கன்னா பாய் ரஜினி அந்த இடத்துல நிக்கிற மாதிரி அவ கண்ணுக்கு தெரியுது. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு குழந்தையுமே பிறகுது. அந்த குழந்தை பிறந்த ஃபங்க்ஷனுக்கு, பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு பிரியாவை கூப்பிட்டுருக்காங்க. பிரியா அவங்க போயிருக்கா. சோ அப்படியே போயிட்டு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல பிரியா என்ன பண்றான்னா அந்த குழந்தைகிட்ட கையில விரலை கொடுத்து ஹே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க, இவ கை பட்டதுமே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்குது. இந்த 6 மணியான எக்ஸ்சேஞ்ச் ஆவாங்கல்ல அந்த மாதிரி பிறந்திருக்கிறது பாத்தீங்கன்னா கமலி, இப்ப வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா பையன். அதனால கமல்னு சொல்லிட்டு அந்த போர்டுல தெரியுது. இவங்க எப்படி இருந்தாங்க அதே மாதிரிதான் இவங்க பேபியும் இருக்க போறது போல. ஓகே கைஸ், இந்த மூவியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.